இயற்றிய மூதுரை 12வது பாடலும் விளக்கமும். வழங்குகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலவன் எல்லாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய மூதுரை. மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம், உடல் சிறியர் என்று இருக்க வேண்டா, கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உன்னீரும் ஆகிவிடும். மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம், உடல் சிறியர் என்று இருக்க வேண்டா, கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உன்னீரும் ஆகிவிடும். தாழை மடல் பெரிது. தாழம்பூவின் இதழ் பெரிதாக இருக்கிறது. மகிழ் கந்தம் இனிது. மகிழம்பூ சிறிதாக இருக்கும், ஆனால் மனத்திலே இனியது. கடல் பெரியது. சமுத்திரம் பெரிதாய் இருக்கிறது. மண்ணீரும் ஆகாது. அதன் தண்ணீர் உடல் அழுக்கை போக்குவதற்கும் உதவாது. அதன் அருகே சிற்றூரல், அந்த கடற்கரையின் அருகே சிறிய ஊற்று தண்ணி போல கூட இருக்கும். அதன் அருகே சிற்றூரல், கடற்கரையின் பக்கத்திலே தோண்டக்கூடிய சிறிய ஊற்று நீர். அந்த தண்ணீர் உன்னீரும் ஆகிவிடும். குடிப்பதற்கு ஏற்ற தண்ணீராக இருக்கும். கடற்கரைக்கு அருகாமையிலே தோண்டக்கூடிய ஊற்று நீரும் குடிப்பதற்கேற்ற தண்ணீராக ஆகிவிடும். உடல் சிறியவர் என்று இருக்க வேண்டா. ஒருவருடைய சிறிய உருவத்தை கண்டு அவரை அலட்சியமாக எண்ண வேண்டாம். உருவு கண்டு எல்லாமே வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது தாழம்பூவின் மடல் பெரிது, ஆனால் அதைவிட மகிழம்பூ சிறிது என்றாலும் மனம் அதிகம் வீசும். கடல் பெரிதாக இருந்த போதிலும் அதன் நீர் அழுக்கை போக்கக்கூட உதவாது. அதன் அருகே உள்ள ஊற்று நீரோ குடிப்பதற்கு உபயோகமாகும். சிறிய உருவமாயிருந்த போதிலும் அவரை மதியாமல் இருக்க வேண்டாம். இத்துடன் மேலும் பாடலை தொடங்குவோம். மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம், உடல் சிறியர் என்று இருக்க வேண்டா, கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உன்னீரும் ஆகிவிடும். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய மூதுரை 12வது பாடலும் விளக்கமும். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலமன் எல்லாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.